யது குலத்து தலைவரான சூரசேனனின் மகளாக பிறந்தவள். பிருதை தத்தெடுக்கப்பட்ட பின்னர் குந்தி என அழைக்கப்பட்டாள். தந்தையின் அரண்மனைக்கு துர்வாச முனிவர் வருகை தந்தார். குந்தி அவனை 1 வருடம் சேவித்தாள். முழு மனதோடும் பூரண அன்போடும். முனிவர் மகிழ்ந்தார். அவளுக்கு சாகத வாக்கியத்தை புனித வரமாக தந்தார். உன் விருப்பப்படி எந்த ஒரு தேவரையும் அழைத்து ஒரு மகனை பெறலாம். முனிவரின் சக்தியை சோதிக்க சூரிய பகவானை அழைத்தாள். அவன் தோன்றினான். குந்திக்கு ஒரு மகன் பிறந்தான். சூரியனுக்கு ஒப்பான ஒளியுடன். அவனுக்கு போர்க்கவசம், காது குண்டலங்கள், பிறவியே பாதுகாப்புடன். ஆனால் மனமாகாத நிலையில் குழந்தையை பெற்றதற்காக உலகம் நிந்திக்குமே என்ற அச்சத்தில் அந்த குழந்தையை கங்கை நதியில் விட்டாள். கண்ணீர் விட்டபடியே அந்த குழந்தையை தேரோட்டிய அதிரதன் கண்டு காப்பாற்றினார். அவனை கர்ணன் என பெயரிட்டு வளர்த்தார். திருதராஷ்டிரனுக்கு பார்வை இல்லாததால் அரசாட்சியில் அழகில்லை. பீஷ்மர் அஸ்தினாபுரத்தின் புதிய மன்னராக பாண்டுவை முடிசூட்டினார். பாண்டுவின் திருமண வயதும் வந்தது. சுயம்வரத்தில் குந்தி பாண்டுவை தேர்ந்தெடுத்தாள். மாலை சூட்டினாள். அதன் பின் மந்திர நாட்டு மன்னனின் தங்கை மாத்திரியை 2வது மனைவியாக திருமணம் செய்தார் பீஷ்மர். விதுரருக்கும் தேவக மன்னனின் மகளை திருமணம் செய்து வைத்தார். இவ்வாறு 3 சகோதரர்களுக்கும் திருமணம் நிகழ்ந்தது. அரசவையில் மகிழ்ச்சி, மக்களிடையே நம்பிக்கை. திருமணத்தின் பின்னர் பாண்டு வீரராக மாறினார். அரசாட்சியில் ஈடுபட்டு விரோத நாடுகளுக்கு எதிராக போர் சென்று வெற்றிகளை பெற்றார். வேட்டையாடும் ஆர்வத்தில் ஒரு நாள் காட்டில் 2 மான்கள் இணைந்திருக்கும் தருணத்தில் அம்பு செலுத்திவிட்டார். அந்த மான்கள் முனிவர் கிந்தமா மற்றும் அவரது மனைவி முனிவர் பாண்டுக்கு சாபம் கொடுத்தார். நீ என் மகிழ்ச்சியை அழித்தாய், அதே போல நீயும் உன் மகிழ்ச்சியின் தருணத்தில் உயிரிழப்பாய் என்று பாண்டுவுக்கு அதிர்ச்சி, துக்கம், மனநோய். தன் மனைவிமாரிடம் வந்தான். தன் தவ வாழ்க்கையை தொடங்க அறிவித்தான். குந்தியும் மாத்திரியும் கணவருடன் செல்ல முடிவு செய்தனர். பாசத்தை துறந்து வனவாசம் மேற்கொண்டனர். அந்த செய்தி அரண்மனையில் பரவியது. பணியாட்கள் கண்களில் கண்ணீர், உள்ளத்தில் பதற்றம். இந்த முடிவுகள், இந்த நிகழ்வுகள் பழைய பாவங்களின் தாக்கமா அல்லது பாக்கியத்தின் துடிப்பா? இந்த பயணம் இன்னும் தொடர்கிறது. மீண்டும் சந்திப்போம். தொடரும்.